ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர் பற்றி தாங்க. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் சேர்லேயே உட்காந்துருக்கவங்க, சரியாக தண்ணி குடிக்காதவங்க, மோஷன் டைட்டாக போகிறவங்களுக்கு இந்த ஆனல் ஃபிஷர் வருங்க. நமக்கு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மோஷன் போகும்போது ரத்தம் வடிதல், அதிகப்படியான வலி, அந்த வலி குறைஞ்சது அரை நாள் நீடிக்குங்க. அந்த இடத்துல சதை வளர்ந்துருக்கும் லைட்டாக. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. காய்கறிகள், பழங்கள், நார் சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்தால் மோஷன் ஃப்ரீயாக போனாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். இல்லை நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் சரியாகலைன்னா அடுத்து டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரைகள் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இது டெம்பரரி தாங்க. பர்மனெண்ட் க்யூர் ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் திரும்ப வராது. நார் சத்து ரொம்ப முக்கியம். நன்றி.